திவ்யா வந்து ரொம்பவே பயாஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து இப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து வியானா கூட வந்து போயிட்டு இருந்தது. ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா, திவ்யா வந்து ஜெயிலுக்கு போனதுலேருந்தே வந்து அவங்க புலம்பிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நான் டிசர்வ் இல்லை, ஸோ இவங்க வந்து ஒரு எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து விளையாடுறாங்க, நீங்கள் எல்லாம் கேவலமாக விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக வந்து எல்லாருமே அக்யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க வியானா கிட்ட, திவ்யா தான் ரொம்ப பயாஸ்டாக இருக்கா, இப்போ அவளுக்கு ஓட்டு போட்டவங்க கூட மட்டும் நல்லா பேசுகிறா, கனி, எஃப்ஜே, இவங்க எல்லாரும் வந்து சுபிக்ஷா, இவங்க எல்லாரும் வந்து அவளுக்கு வந்து நல்லவங்க ஆயிட்டாங்க, மற்றவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க ஆயிட்டாங்க அவளுக்கு. ஸோ இவகிட்ட வந்து சுத்தமாக பேசுகிறதுக்கே வந்து முடிய மாட்டேங்குது, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து வியானா சொல்கிறாங்க, ஆமாம் உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா நியாயமாக கேம் விளாட்லன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க, அது எப்படி ஆகும், ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கவும் வந்து முடியல, எல்லாத்தையும் நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் நாம் எக்ஸ்பிளைன் பண்ண போனால் அவங்கக்கிட்ட பேசவே முடியல, எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கேப்டனாக இருக்கும்போது இருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லும் போது தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து போயிடுறாங்க. இவங்க மட்டும் வந்து என்ன நல்லாவா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி கூட இருந்துகிட்டே வந்து அவங்க இது மாதிரிலாம் பேசுகிறது வந்து ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கூட இருக்கவங்களாம் இப்போ கெட்டவன் ஆகிட்டாங்க, நான் கெட்டவன் ஆகிட்டேன், பிரஜின் கெட்டவன் ஆகிட்டார், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னா எல்லாம் கெட்டவங்க ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா வந்து புலம்பிட்டு இருந்தாங்க, நான் வந்து டீமுக்காக வந்து அவ்வளோ கேம் விளையாடிருக்கேன், ஸோ எங்கள் டீமில் வந்து என்னோட கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணவங்கலாம் இருக்காங்க, ஸோ எல்லாருமே வந்து டீமுக்காக வந்து அட்லீஸ்ட் டீமில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாவது ஓட்டு போட்டிருக்கணும், அதுவும் வந்து இவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஜெயில் காலத்தை வந்து முடிச்சுட்டாங்க, எல்லாருமே வெளியும் வந்தது பார்க்க முடிச்சுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.